இந்தியன் 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 இந்தியனுடைய பெயரை இந்தியனுடைய அவங்களுடைய தன்மானத்தை இந்தியனுடைய பெயரை நிலைநாட்டிக் கொண்டிருக்க ஒரே தலைவர் பத்மஸ்ரீ. இது பாத்தீங்கன்னா லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதாவது இதுதான் எங்களுடைய தமிழ் இந்தியா முழுவதும் இதுதான் கொண்டாட்டம். இந்தியன் 2 கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்லயுமே உலகம் முழுவதுமே இன்னும் கிட்டத்தட்ட வந்து நிறைய தியேட்டர்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஓபன் ஆகுது. தமிழ்நாடு இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதுமே வந்து களை கட்டி கொண்டிருக்கிறது நாடு முழுவதுமே. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 1 அதுவும் செம்மையாக ஓடின படம் தான். அதுக்கப்புறம் இந்தியன் 2 இன்று வந்து மக்களின் எதிர்பார்ப்பு, இந்த மக்களினுடைய செல்வாக்கு எல்லாத்தையுமே இந்த இந்தியாவுடைய பெயரை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் முழுவதும் காப்பாற்றிக் கொண்டிருக்க ஒரு உலக நாயகன் எங்கள் தலைவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன். இந்த வருஷம் பிரம்மாண்ட படம் இதுதான். அதாவது இந்தியன் 2 இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்ல, எந்த வருஷமும் இந்த படத்தை அடிக்க எந்த படமும் வர சான்ஸே கிடையாது. எத்தனை படங்கள் வந்தாலும் எத்தனை படங்கள் வெற்றி பெற்றாலும் ஆனா இந்தியன் 2 மாதிரி படம் மறுபடியும் வரும் என்பதை யாராலும் எதிர்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் இங்க இருக்கிற ஜாம்பவான்கள் சங்கர், நம்மளுடைய புதுசா வந்திருக்கிற அனிருத் மியூசிக், அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தலைவர் சொல்ல தேவையில்லை. அதனால இது வந்து பேன் இந்தியா இந்தியன் 2. அதாவது இந்தியன் உலக சாதனை கண்டிப்பாக படைக்கும். ஏன்னு சொன்னால் இந்த பத்து வசூல் எல்லாம் இது மட்டும் கிடையாது, வசூல் மட்டும் கிடையாது. இந்த படத்தின் பேர் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கப்படும். தாத்தா வராரு, அமிர்தா ஆள போறாரு, தாத்தா தமிழ்நாட்டு ஆள போறாரு. கடி கும்மாவா கடி கும்மாவா தெய்வம்பா. அதாவது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. நாங்க 50 வருஷம் முன்னாடி அவரு சின்ன பகுதியில ஹீரோ, அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சின்ன போல இருக்கும் போது ஹீரோவா இருந்தாரு, இப்போ ஹீரோவா இருக்காரு. இருந்தாலும் வந்து என் தலைவன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாத்தா என்ற ஒரு சப்ஜெக்ட் பத்தி பாருங்க, இருக்கிற தாத்தாங்களுக்கு சின்ன பையன் ஆயிட்டாங்க, எல்லாமே யங்கஸ்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு தாத்தா வரானா பேரப்புல இருந்து பசங்க இருந்து எல்லாமே பெரிய அதாவது அவருடைய வயசை ஏத்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசன். உலகத்தில் மக்கள் ஆளப்பட்ட ஆண்டவர் இல்லங்க. அட்வைஸ் என்ன இல்லைங்க, அதாவது இது இதுல மட்டும் கிடையாது, கலைத்துறை மட்டும் கிடையாது. எந்த பொறுப்பா இருந்தாலும் எந்த பொறுப்பு ஏற்றாலும் அந்த போலீஸா இருக்கட்டும் வக்கீலா இருக்கட்டும், அதாவது நேர்மையாக நியாயமாக தன் உண்மையை காட்டினாங்கன்னா இந்த இவரை விட மேல போக்க அதுதான் உண்மை. ஏன்னா சும்மா வந்து போஸ்டிங் வாங்கிட்டோம் பதிவுல இருக்கும் நடிகர் என்பதுக்காக சும்மா கையை கட்டி கால நடிகர் அல்ல என் தலைவன். தன்னை அர்ப்பணிக்கின்ற தலைவன், தன் வேலையில தன்னை அர்ப்பணிக்கின்ற தலைவன். தன்னை அர்ப்பணிச்சாதான் நிறுத்தி நிற்க முடியும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எங்கள் படமெல்லாம் வந்து போல நின்று போச்சு, வசூல் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எங்கள் தலைவருடைய படத்தை பார்த்து தான் எல்லா படமும் வந்து கொண்டிருக்கிறது. இனி எங்கள் தலைவர் படம் தான் வசூல் சாதனை படித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் தலைவர் நம்மவர். உலக நாயகன் சொன்னாலே அதுதான். ஏன்னா அவர்கிட்ட வந்து எல்லாமே இருக்கு, அன்பு பாசம், எங்கெல்லாம் பார்த்தா அரவணைக்கின்ற விதம், எங்கெல்லாம் இன்னமும் எங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற விதம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க, ஃபீல்டுல நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி அரசு இன்னும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றும் அன்றும் இன்றும் இந்திய இருக்க ஜெனரேஷன் கூட ஹீரோ கமல் சார் தான். இந்த என் பேரப்புள்ளி கூட தலைவருக்கு அவர் தான். அதுதான் கண்டிப்பா அவர் அச்சு ஏன் சார் இருக்கிறாங்க, அவருடைய சைல்டு சொர்கசன் அவரோட அரசு கண்டிப்பாக இன்னும் பல மடங்காக பெருகம் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றி தான் ஊழல்வாதிகளுக்கு சிம்ம அதாவது மக்கள் பணி செய்யாமல் தடுத்தார்கள் ஒரு காலகட்டத்தில். எங்களுடைய படத்தெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தினார்கள். நிறைய மக்கள் பணி செய்ய போனா அதுக்கு தடைகள் செய்யக்கூடாது செய்யவான்னு சொல்லி சொன்னதற்காக இவர் ஒரு வழியை கடைபிடித்ததான் அரசியல். அரசியல் என்பது மக்களுக்கானது. தலைவன் என்பவன் மக்களுக்கானவன், மக்களில் ஒருவன் தான் தலைவன். அந்த தலைவன் தான் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள். அவர் பணத்துக்கோ லஞ்சத்துக்கோ இல்ல வந்து பதவிக்கோ ஆசைப்பட்டு வரல. அப்படி பதவி ஆசைப்பட்டு இருந்தால் இந்த எம்பிஎஸ் 4 சீட்டு கூட கேட்டு வாங்கி அவர் எம்பி ஆயிருக்கலாம். ஆனால் மக்கள் பணி எம்பணி இந்த மக்களுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உன்னமான தலைவன் தான் நம் தலைவர். அதனால வந்து அரசியல் என்பது இதுதான் அரசியல்.
மக்கள் பணி செய்வது அரசியல். மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப இந்த படத்தை இந்தியன் டூல பார்த்தா இந்தியா ஒன்லயே வந்து காட்டாரு. இந்தியன் லஞ்சம் 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 இன்னும் லஞ்சம் இருக்கிறது. இப்ப இன்னும் ஊழல் லஞ்சம் நிறைய இருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, மீடியால நிறைய பார்த்திருக்கீங்க. அதெல்லாம் ஒழிய வேண்டும் சொன்னா இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக வேண்டும், இப்படிப்பட்ட நாம் ஊக்குவிக்க வேண்டும். அவருக்காக நாம் கை கோர்த்தால் இந்த இருக்கிற சமுதாயத்தில் இருக்கின்ற பல தொல்லைகள் பல இன்னல்கள்லாம் நீங்கும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். அதுதான் சொன்ன இல்லையா, நான் வந்து எங்களுடைய நற்பணியா எங்கள் பணி என்பதுதான் அவருடைய மைண்ட் ஏம். எங்களை வந்து இயக்கிக் கொண்டிருந்தது அதான் மக்கள் பணி தான் செய்யணும். நீங்க மற்றபடி எதுவுமே எதிர்பார்க்கறதுக்காகத்தான் அவர் வந்து கொரோனா டைம்ல கூட தன் உயிரை பணியா வைத்து எல்லாருக்கும் நான் உதவி செய்தோம். பார்த்திருப்பீங்க எல்லாமே. அதாவது கொரோனா மட்டும் கிடையாது, எந்த ஒரு வெள்ளம் வந்தாலோ இல்ல யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலோ இல்ல உலகம் தேவைப்பட்டாலோ உடனே போய் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த எங்கள் தலைவர். செய்வோம். ஓகேவா?